சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தது. ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்த விராட் கோலி சாதனை. பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முறை ஆட்டநாயகன் விருது வென்று புதிய வரலாறு படைத்தார். சென்னை மெரினா பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பிரம்மாண்ட திரையில் கிரிக்கெட் பார்த்த ரசிகர்கள். பாகிஸ்தானை இந்திய கிரிக்கெட் அணி வீழ்த்தியதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகம். முதல்வர் மருந்தகங்களை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 75 விழுக்காடு வரை குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் என அரசு அறிவிப்பு. பிரதமரின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 19வது தவணை இன்று விடுவிப்பு. 9,80,00,000 ரூபாய்க்கு தலா 2,000 ரூபாய் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பம் குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர் கிருத்திகா தகவல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என மீண்டும் திட்டவட்டம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது என ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி சூசக பதில். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என கேள்வி. இபிஎஸ் சொல்வது வார்த்தை ஜாலத்திற்கு ஒத்துவரும், நடைமுறையில் சாத்தியமில்லை என ஓபிஎஸ் பதில். யார் துரோகி என உலகிற்கே தெரியும் என்று டிடிவி தினகரன் காட்டம். காங்கிரஸ் மூத்த தலைவர்களை விமர்சிப்போர் மீது கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை ஆய்வை நடத்த வேண்டும். வன்னியர் சங்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் அன்னூரில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற மக்கள் ஒற்றுமை விழா. சிலிர்ப்பூட்டும் சாகசங்களை அரங்கேற்றிய கிராமிய கலைஞர்கள். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயில் பகுதிக்கு வந்த ஒற்றை யானை தற்காலிக அன்னதான கூடத்துக்குள் புகுந்து சேதப்படுத்தியதால் பரபரப்பு. தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய 8 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தொய்வு. உயிருடன் மீட்பது சவால் என அம்மாநில அமைச்சர் தகவல். போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. நுரையீரல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிகன் நிர்வாகம் தகவல். உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் இணைத்தால் பதவி விலக தயார். அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடி அறிவிப்பு. விராட் கோலியின் அபார சதத்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி அசத்தல் வெற்றி பெற்றது. ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களை கடந்த விராட் கோலி புதிய வரலாறு படைத்துள்ளார். கிரிக்கெட் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டி துபாயில் நடைபெற்றது. இதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸை இழந்தார். இதன் மூலமாக ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து 12 ஆட்டங்களில் டாஸை இழந்த அணி என்ற பெயரை இந்தியா பெற்றது. டாஸில் தோற்றாலும் ஆட்டத்தில் நாங்கள்தான் என்ற வகையில் இந்திய அணி தயாரான நிலையில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வான் பேட்டிங்கை தேர்வு செய்தார்.
தொடக்க முதலே இந்திய வீரர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்தினர். இதன் மூலமாக 25 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்களை மட்டுமே பாகிஸ்தான் சேர்த்திருந்தது. 43வது ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய குல்தீப் யாதவ் ஹாட்ரிக் வாய்ப்பை தவறவிட்டார். ஆட்ட முடிய 2 பந்துகள் மீதமிருந்த நிலையில் பாகிஸ்தான் அணி 241 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பாகிஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக சவுத் ஷக்கீல் 62 ரன்களும் கேப்டன் ரிஸ்வான் 46 ரன்களும் சேர்த்தனர். அடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 20 ரன்களில் ஆட்டமிழந்தார். எனினும் ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 9000 ரன்களை கடந்த வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை நேற்றைய போட்டியில் ரோஹித் முறியடித்தார். ஷுப்மன் கில் மற்றும் விராட் கோலி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 46 ரன்கள் சேர்த்து ஷுப்மன் கில்லும் 21வது அரை சதத்தை கடந்த ஸ்ரேயாஸும் 56 ரன்களில் வெளியேறினார். எனினும் கடைசி வரை நங்கூரம் போல் நிலைத்து நின்று விளையாடிய விராட் கோலி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். 42.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 244 ரன்கள் சேர்த்த இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசியில் 4 அடித்து வெற்றி இலக்கை கடக்க உதவிய விராட் கோலி ஒருநாள் போட்டியில் தன்னுடைய 51வது சதத்தை பூர்த்தி செய்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 6 சதங்களை விளாசிய விராட் கோலி அடுத்த 15 மாதங்கள் ஒரு சதத்தை கூட அடிக்காமல் ஃபார்முக்கு திரும்ப போராடினார். இதற்கு முந்தைய இங்கிலாந்து தொடரில் ஒரே ஒரு அரை சதம் மட்டுமே அடித்த விராட் கோலி தொடர்ந்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வந்தார். இதனால் ரஞ்சி போட்டியில் விளையாட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவர் முக்கியமான ஆட்டத்தில் தன்னுடைய திறமையை பறைசாற்றி கிங் கோலி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார். இந்த போட்டியில் 15வது ரன்னை எடுத்த போது ஒருநாள் போட்டியில் 14000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார். சச்சின் சங்ககராவுக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டக்கூடிய விராட் கோலி 350 ஆட்டங்களில் சச்சின் எட்டிய 14000 ரன்களை அவரை விட அதிவேகமாக 287வது ஆட்டத்திலேயே எட்டி வரலாறு படைத்துள்ளார். இந்த போட்டியில் நசீம் ஷா கொடுத்த கேட்சை பிடித்த விராட் கோலி இந்திய அணியில் விக்கெட் கீப்பராக இல்லாமல் ஃபீல்டராக அதிக கேட்ச்களை பிடித்த வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். மேலும் இதுவரை எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையாக ஐசிசி நடத்தக்கூடிய தொடர்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக 5வது முறையாக ஆட்டநாயகன் விருதையும் விராட் கோலி பெற்றுள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியதை சென்னை உட்பட நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை மெரினாவில் ஆர்ப்பரித்த கடல் அலையை விட கிரிக்கெட் ரசிகர்கள் எழுப்பிய ஒலி விண்ணை அதிர வைத்தது. மெரினா கடற்கரையில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் போட்டியை கண்டு களித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை கேக் வெட்டியும் ஆட்டமாடியும் கொண்டாடினர். பாக்குறப்ப ரோஹித் சர்மா ஒரு ஷாட் தூக்கி அடியான்னு சொன்னாரு. அதான் மாசு. அதே மாதிரி விராட் கோலி ஒரு 4 அடிச்சு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஹாப்பி. பெசன்ட் நகர் கடற்கரையிலும் ரசிகர்களின் உற்சாகத்தை காண முடிந்தது. ரொம்ப ஹாப்பி. விராட் கோலியோட ஃபேன் தான் நான். விராட் கோலியை பார்க்க தான் வந்தேன். விராட் கோலி ஆடினது செஞ்சுரி பாருன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதே போல ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் ரசிகர்கள் வான வேடிக்கைகளுடன் இந்தியாவின் வெற்றியை கொண்டாடினர். தலைநகர் டெல்லியில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மூவர்ண கொடியை கைகளில் ஏந்தியவாறும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் சாலைகளில் திரளாக கூடிய ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இந்தியாவின் வெற்றியை கொண்டாடினர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் சொந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ரசிகர்கள் மத்தளம் இசைத்தும் நடனமாடியும் மகிழ்ந்தனர்.